Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 554 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம நமி எப்படியும் அந்த செலஸ்டியல் டிராகன் கொடுத்த லெட்டரை காப்பாத்திட்டால, அதை கொண்டு போய் பிரின்சஸ்ட கொடுத்துருவா. அவளுக்கு என்ன செம ஹாப்பி. ஏன்னா அவங்க அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த ஐலாண்டோட தலையெழுத்த மாத்திரக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அதை வச்சு கொஞ்சம் விளையாட்டு பண்றானுங்க. சரி ரைட், இப்ப சேஃப் ஆயிருச்சு. லூஃபி ஒன்னே யோகோஷி இங்க இருந்தா சேஃப் இல்ல, அவளை சட்டு புட்டு நீங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போங்கம்மா. நம்ம குயினை தான் அப்படி பேரை மாத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ வில்லனுகளோட பிளான்ல மாற்றதா பிளான்லயே இல்ல. ஏன் அவ ஹெல்ப் கேட்பாங்கிறதும் ஐடியாவே இல்ல. மாட்டிட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னு லூஃபியா வர வச்சுட்டா. அம்மா இப்ப என்ன பேரை சொல்லி என்னைய கூப்பிட்டானோன்னு யோமுஷியம்மா அப்படின்னு கோலன்னு அர்த்தம். ஆனா லூஃபி இப்ப என்ன சொல்லுவான், நான் முன்னாடி அப்படித்தான் உன்னை நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய கோலையெல்லாம் இல்ல, அதனால இப்போல இருந்து நான் உன்னை யோகோஷின்னு கூப்பிடுறேன்பா. அப்புறம் தான் மத்தவங்க எல்லாத்துக்குமே புரியுது இந்த மாதிரி ஏன் அவனை பத்தி வெளியில சொல்லாம இருந்தான்னு. ஏன்னா அவன் அப்படித்தானே கேவலமா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு கோலையால இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு நாளா தாங்கிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நீ இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அப்படி இப்படின்னு அவளை பாராட்டுவாங்க. ஆனா அவ மன்னிப்பு கேப்பா, சாரி நான் இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுட்டேன் அப்படின்னு. ஜிம்பை அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல, நீ எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணியிருக்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்புங்கிறது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி போனாதான் அது பஞ்சாயத்து. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் பெரிய பெரிய ஹீரோஸ் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட வழியை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்படித்தானே ஃபிஷர் டைகரும் குயின் ஒட்டஹிமேவும் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம பிரின்சஸும் பண்ணியிருக்கா. இதே மாதிரி இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே ஒரு நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்குள்ளேயுமே எந்த ஒரு சண்டையுமே இருக்காது, எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஃபிஷ்மேனுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பெஸ்டா மாறிடும். அண்ட் இவ்வளவு நாள் அவ மறைச்சு வச்சிருந்த ரகசியம் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அது மீனிங்லெஸ் ஆலாம் போகல. அது அவ தனியாளா அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா. ஆனா இப்போ இந்த டைம் உனக்காக நாங்க உன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றோம், நீ கவலையே படாத. என்ன ஒண்ணு அம்புட்டுவதுக்கு செம ஹாப்பி. உடனே தேங்க்யூ சோ மச்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. அதாவது ஆனந்த கண்ணீர். லூஃபி இருந்துட்டு என்னதான் இவ கோலையா இல்லனாலும் அழுது தல்றாயான்னு கிண்டல் பண்ணுவான். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த ஸ்டார் ஹேட் குரூவை அடிச்சு துவச்சு இங்க இருந்து திருக்க விடுங்கடா, இனிமேட் அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பாங்களா. அப்பதான் மறுபடியும் அந்த ஹோடி கிளப்பிட்டு வருவான். இந்த வேண்டா டக்கன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான், யூஸ்லெஸ். அவன் ஒரு வேலையை உருப்படியா செய்யறான்னா அதை கூட பண்ணல. இப்ப நான் தான் ஷிரவோஷியை கொல்ல வேண்டியிருக்குதுன்னு புகைக்குள்ள இருந்து பொறுமையா நடந்து வருவான். அப்பவே அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு போச்சு எனர்ஜி ஸ்டெராய்டு வேலை செய்யுதுன்னு. ஒன்னு ரெண்டு தின்னா பரவாயில்ல, ஜேசிபி மண்ணலி போடுற மாதிரிலாம் வாயில் அள்ளி போட்டான். அப்ப அப்படித்தான் இருப்பான். அவங்க கேப்டன் ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. உடனே ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த எல்லா ரவுடிகளும் காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. மக்கள் எல்லாத்துக்குமே பீதி, ஐயோ மறுபடியும் இவன் வந்துட்டானேன்னு. ஏன்னா எக்கு தப்பா ஏதாச்சும் ஆச்சுன்னா சங்கு இவங்களுக்கு தானே. இப்போதைக்கு ஹோடியோட ஒரே கவலை நம்ம பிரின்சஸ் மட்டும் தான். ஏன்னா அவளோட பவரை யூஸ் பண்ணா மட்டும்தான் இவனை தடுக்க முடியும். சோ சட்டு புட்டுன்னு அவளை காலி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்ல, இவன் வைக்கிறதா சட்டம். நீங்க எல்லாம் இந்த மாதிரி என்னை ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் முன்னாடியே இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேஷுவலா வருவான். சரி வந்துட்டான், அவன் பாட்டுக்கு சண்டை போட வேண்டியதானே. மறுபடியும் ஹியூமன்ஸ் கூட போய் சேர்ந்துட்டியான்னு சொல்லி ஜிம்போயை பிடிச்சி வண்டியா திட்டுவான். ஹியூமன்ஸையும் கேவலமா பேசுவான். ஏன் ஃபிஷர் டைகர், அர்லாங்கு, ஹோடின்னு எல்லாருமே ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஒன்னா வளர்ந்தாங்க. அதுலயும் அவங்க எல்லாம் ஜிம்போயோட பிரதர்ஸ் மாதிரி. அவங்க ரெண்டுத்தையுமே அடிச்சு போட்டது கொன்னது ஹியூமன்ஸுங்க தான். அவங்க கூட ரிவெஞ்ச் எடுக்காம அவங்க கூட போய் கை கொடுத்துட்டு இருக்க லூசு பாயில நீயும் அந்த நெப்டியூன் கிங் மாதிரியே கேவலமானவன், தைரியம் இல்லாதவன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான். அதுக்கப்புறம் தான் அவனோட மெயின் பிளான பத்தியே சொல்லுவான். என்னன்னா இந்த ஐலாண்டுக்கே இவன் கிங்கா மாறிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மாத்த போறானாமா. இந்த வருஷம் தான் வேர்ல்டு சமிட் நடக்க போகுது. அந்த சமிட்டுக்கு ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி உள்ள என்ட்ரி ஆயிருவான். ஆனா அதுக்கப்புறம் மரி ஜாய்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே இவன் போட்டு தள்ள போறான். அப்படி மட்டும் பண்ணிட்டானா என்ன ஆகும், அண்டர் வாட்டர் கிங்டம் பார்த்து வேற லெவல்ல எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஹியூமன்ஸை வேர்ல்டுல இருந்து அள்ளிட்டு வந்து இவங்களுக்கு அடிமையா யூஸ் பண்ண போறாங்களாமா. ஏன்னா யாராலையுமே ஃபிஷ்மேனை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு ஒரு திமிரு. இவன் இந்த உலகத்துல இருக்க எந்த பைரட்டாலையுமே முடியாது. எங்க நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸுக்கு முன்னாடி மண்டி போட்டு கெஞ்ச போறாங்க. கொஞ்சம் நல்லா சுத்தி பாரு இந்த ஹியூமன் பைரட்ஸ்குள்ள சண்டை போடுறதுக்கு எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இப்ப எல்லாமே லூஃபியால. அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டா அம்புட்டு பேரும் சைலண்டா அடங்கிடுவாங்கல்ல. அப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில நான் தான்டா கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்பா. அந்த டைம் லூஃபி பார்த்துட்டு எது கிங் ஆஃப் த பைரட்டான்னு கேஷுவலா லுக் விடுவான். சுத்தி இருக்க நம்ம ஆளுகளுக்கெல்லாம் நல்லாவே புரியுது பைய விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கான்னு. அவன் வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட லூஃபி பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடிச்சிருப்பான். மெயின் சுவிட்ச் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லிட்டான். இனி விடுவானா? இதுல வேற நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆகாத பைரட்டுங்க. சொல்ல போனா உங்களுக்கு சுத்தமா பட்டை பலம் இல்ல. எங்க சைடு பாரு 1,00,000 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வெட்டு போட்டா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இப்படின்னு ஓவரா பேசினோம்னா அந்த வில்ல கூட்டம் வேற லெவல்ல கத்துவானுங்க. சுத்தி இருக்க மக்களுக்குமே அதான் பீதி. ஏன்னா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் ஜிம்பை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமே 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்களால எத்தனை பேர்த்து கூட சண்டை போட முடியும்? இப்ப அவங்க மட்டும் தோத்துட்டாங்கன்னா மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையுமே ஹோடி கண்ட்ரோல் எடுத்துக்குவான். அது மட்டும் இல்லாம இந்த மக்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டிடுவான். அதனால லூஃபி ஜிம்பை விட்டுறாதீங்கன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. ஏன் சின்ன பசங்க
முத கொண்டு ஸ்டாஹேட்னு தான் கத்துவாங்க. உடனே ஹோடி இருந்துட்டு அவனை விடாதீஹே வெட்டி கொல்லுஹே அப்படின்னு ஆர்டர் போட்ட உடனே 1,00,000 எனிமீஸ் சும்மா பாஞ்சு வருவானுங்க. நம்ம சாப்பிட்றோம் பப்பக்குவோம் ஐயோ வந்துட்டானுங்க, இத்தனை பேரு கூட எப்படி சண்டை போறதுன்னு தொண்டையிலேயே கத்துவாங்க. அங்க பார்த்தா வெறிகுண்டு வந்துட்டு இருப்பானுங்க. இத்தனை பேர்த்து கூட சண்டை போறது இம்பாசிபிள். பப்பகெல்லாம் அதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நான் பழக்கமே வச்சுக்கிறது இல்ல, தேவையில்லாம தேடி வந்து ஆப்ப சொறி வச்சுட்டானுங்களேன்னு புலம்பிட்டு இருப்பான். சரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டா வேலையை முடிச்சிடலான்னு ஆளுக்கு ஒரு சைடா ரெடி ஆவாங்க. நமியோட தான் சம ரவுஸ். 3 பேர்த்துக்கு நடுவுல போய் நின்னுக்கிட்டு 1,00,000 பேர்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படித்தானே, போய் சண்டை போடுங்கம்பா. உசோப்பு அட சண்டாளி, ஜாலியா ஒளிஞ்சு இருந்துகிட்டு நீ ஒண்ணுமே இல்லன்னு வேற கதை சொல்றியா, வாயகியெல்லாம் வெட்டி போடுவேன்பா. பிராங்கி தான் என் டைம் வந்துருச்சு, என் பவரை யூஸ் பண்ண போறேன்னு அவன் ஒரு சைடு காமெடி பண்ணிட்டு இருப்பான். சஞ்சீவ் உடனே கணக்கு போடுவாரு. எப்படின்னா இவங்க 10 பேரு அவங்க 1,00,000 பேரு அப்படின்னா ஒரு ஆளு 10,000 பேரை காலி பண்ணணும். சரி ரைட் வேலையை பார்க்கலாமா. ஜோரோ வந்துகிட்டு அவனுக்கு எத்தனை பேர் இருந்தா என்ன, ஆளுங்க மட்டும்தான் ஜாஸ்தியே தவிர சுத்தமா ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒண்ணு எலைட் நேவி சோல்ஜர்ஸ் இல்லையே, அதனால ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காத, நானே இவங்களை காலி பண்ணிடுவேன். உடனே இவனு 2 பேத்துக்கு முட்டிக்கும், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நம்ம எப்பவுமே பாக்குறது தானே. இப்படி அவனுக்கு கத்திட்டு இருக்கும்போது ஆட வாலிய ஒடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன்ட்டு நம்மளால ஒண்டி ஆளா போவான். எப்படியே அந்த பக்கம் 1,00,000 பேரு, இங்க இவன் ஒரு ஆளு. இங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல, என்ன இவன் தனியா போறானேன்னு. சுத்தி அவனுக்கு ஓடி வரும்போது 400 பில்லியன் பெரிஸ் எனக்கு தான் இவனை போட்டு தள்ள போறது நான் தான் சொல்லி பாஞ்சு வருவானுங்க. அங்க ஹோடிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான் ஸ்டார் ஹேட்டோட சோலி முடிஞ்சது, போட்டு தள்ளுறான் தான் சொல்லுவான். அடுத்த செகண்டே நம்மளால கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணுவானா. அவனை அட்டாக் பண்ண வந்த அத்தனை பேரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவானுங்க. அவ்வளவுதான் என்னடா நடக்குதுங்கன்னு அம்புட்டு பேருமே மிரண்டுருவாங்க. அவங்கள விடுங்க, ஹோடியே சும்மா ஆடி போயிருவான். ஏன்னா அவன் இன்னும் சண்டை கூட போட ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ளேயே அம்புட்டு கத்தி சாச்சு போட்டான். அப்படியே சுத்தி காட்டுறாங்க, எந்த ஒரு அசைவும் இல்ல. அவன் ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணியிருந்தானா பரவாயில்ல, கண்ணு அப்படி மூடி திறக்கிறதுக்குள்ள காலி பண்ணிட்டான்னா இதுக்கப்புறம் இவன் கிட்ட மோத எவனாச்சும் யோசிப்பானா. சொல்ல போனா கிட்டத்தட்ட 50,000 பேரை காலி பண்ணிட்டான். அங்க இருக்க அடியாளுகளுக்கே எப்படி இருக்குன்னா அப்ப மக்களுக்கு எப்படி இருக்கும், என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஷேர்லி எல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டார் ஹேட் பையன் தான் இதை பண்ணியிருக்கான், செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. நம்ம ஆளுகளுக்கு நல்லா தெரியும் இது ஹாக்கியோட பவர்னு. ஜிம்பை இதுக்கு முன்னாடி அவன் கூட சண்டை போடும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிண்டுன்னு கேட்டான்ல, ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால கம்மியா அடிச்சிருக்கான். இப்பதான் புரியுது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான்னு. ஜோரோலாம் இதைத்தான் ஒரு கேப்டன் இருந்து எதிர்பார்த்தான். அவன் நினைச்சதுக்கு மேலேயே நம்மளால மாஸ் காட்டிட்டான். மொத்தத்துல லூஃபி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டான். இப்ப லூஃபிக்கு இந்த நண்டு சிண்டு கூட எல்லாம் சண்டை போறதுக்கு சுத்தமா ஆசை இல்ல. அவன் டைரக்டா நான் ஹோடியை தான் பொழந்து கட்ட போறேன்பா. இப்ப என்ன மேட்டர்னா அவன் எந்த கண்ட்ரியை வேணாலும் ஆக்குபை பண்ணிட்டும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் கிங்கா மாறட்டும், ஆனா கிங் ஆஃப் த பைரட் ஒரே ஒருத்தன் தாண்டான்னு சொல்லி சும்மா வெறித்தனமா நம்மளு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.